இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் லோகநாதன். நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகணத்துப்பாளையம். இங்கே தான் நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய நாட்டு ரகங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருந்தாரு பார்த்திங்களா, மரபு ரக விதைகள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா மரத்தில் காய்ச்சிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது கொடி உருளைக்கிழங்குங்க. அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி கொடி உருளைக்கிழங்கு தான். இந்த கொடி உருளைக்கிழங்குங்கிறது மண்ணிலையும் உள்ள கிழங்கு வரும், மேலேயும் கிழங்கு வரும். பாருங்கள், இதெல்லாம் 1 கிலோவுக்கு மேலே வரும் இந்த கொடி உருளைக்கிழங்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அதாவது இதை சாப்பிடும்போது பித்தம், வாயு, கேஸ்ட்ரபிள், கால் வெடிப்பு, உடம்பு தோல் சைனிங் ஆகுறது எல்லாமே இது நல்லா கேட்கும். இது அவ்வளோ சீக்கிரம் யாருனாலே கொண்டுட்டு வர முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்தில் தான் நல்லா வருது. நம்ம கெமிக்கலுங்கும் போது இயற்கை ரகம் அப்படியே அழியுது. இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட கொடி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா, இது நானே தயாரிக்கிற இயற்கை விவசாயத்தில் இடுபொருள். அதாவது நம்ம இந்த சாணப்பாசி கரைசல், நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து ஒவ்வொரு டைமும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்ட்டு இருந்தாங்க. அதனால் இதை நம்ம அதை வச்சு அனைத்து விதமான இடுபொருள்களும் தயாரித்து பயன்படுத்துகிறோம். இது அனைத்து தோட்டத்துலேயும் அனைத்து மண்ணுக்கும் வரும். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், நம்மளை மாதிரி காட்டில் உள்ள விவசாயிகள் அனைத்துலேயுமே இதை நம்ம பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியுடன் நல்லா வாழலாம். போதும். அப்புறம் அடுத்ததுக்கு அப்படியே அங்கே போயிடுவேன்.